எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே எக்ஸ் வடிவில் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே 4ஆக கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி முட்டை முட்டையாக வச்சுருங்க. பீஸாக கட் பண்ணிடாமல் அப்படியே முட்டை முட்டையாக வச்சுருங்க. அதே நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அது ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயம், அதுக்கு தேவையான தாளிப்பு எல்லாம் எடுத்து ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து, சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி அந்த ஆயிலில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. அப்படியே சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து போட்டுங்க. அதுக்கடுத்து ஒரு 6 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிடுங்க. நல்லா வதங்கணும். பச்சை வாடை வராத அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கடுத்து தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூள், குழம்பு தூள் இருக்கும்ல, வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து ஒரு பழுத்த தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அது கருக விடாமல் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி வேக விட்டுருங்க. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுருங்க. ஆறினது பிறகு அதே சட்டியில் ஆயில் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கணும். ஆயிலில் வதக்குனா அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம அந்த குழம்புல எடுத்து சாப்பிடும்போது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலா வதக்கணும்ல, அதை ஆற வச்சுருக்கோமா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சில்லு போட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெயிலே சாஃப்டாக வெந்துருச்சா, எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போடுங்க. அது 2ம் போட்டிங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். ஒவ்வொரு தாளிப்புக்கும் ஒவ்வொரு டிஷ் இருக்குது, அது டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக. அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போடுங்க. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை அதில் கொட்டி நல்லா வதக்கணும். அதில் மிக்ஸி ஜாரில் கூட கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உப்புலாம் போட்டுக்குங்க. அதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு பிறகு இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறிட்டு நமக்கு இந்த வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்குறது வெல்லம்தான். அதனால் ஒரு துண்டு வெல்லம், ரொம்பவும் அதிகமாக போட்டுறாதீங்க, இனிக்கும். அதுக்காக கொஞ்சமாக தான் போடணும். கொஞ்சோண்டு புளி கரைசலும் ஊற்றணும். புளி கரைசல் ஊற்றிட்டு கொதித்த பிறகு ஒரு துண்டு வெல்லம் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்தது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். தயிர் சாதம், ரசம், கஞ்சிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நாங்கள் அந்த குழம்புக்கு முட்டை பொரியல் வச்சுருக்கோம். 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு
முட்டை பொரியல், சாதம். திகட்டவே திகட்டாது. எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.